இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட 2700 சதுரடி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஹாலை எப்படி 2 வீடாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, இது என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹால் எடுத்துருக்காங்க. இது அடுத்து மிகப்பெரிய ஹால் ஒன்று. இது பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது. இதுக்கு எதிராக இருக்கிறது பெட்ரூம். பேசேஜ் இந்த வராண்டாவில் உள்ள ஓப்பனிங் எல்லாத்தையும் இப்படி தான் பேனல்களில் கொண்டு அடைச்சிருக்குது. ஒரு ஹால் கம் பெட்ரூம், பாத்ரூம் அதோட சேர்ந்து இந்த பக்கம் உள்ள ஒரு பெட்ரூமு இதோட சேர்த்து அடைச்சிருக்கோம். அதே போல் அந்த வீட்லேயும் ஒரு இந்த 2700 சதுரடியை பிரிச்சதில் இன்னொரு வீடும் அந்த பக்கம் கிடைக்குது. இது அடுத்த வீட்டுடைய ரிசப்ஷன். எது இருக்கிறது முதல் வீட்டுடைய, அதாவது 2வது வீட்டுடைய பெட்ரூம். இது பாத்ரூம். இது இன்னொரு பெட்ரூம். ஏற்கனவே நம்ம வந்த ரிசப்ஷன். இந்த வீட்டில் ரிசப்ஷன் ஒன்று கூடுதலாக இருக்குது. இவங்க வால்புட்டி தடவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோட்டு வால்புட்டி அந்த கேப்புக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் ரோல் ஒட்டி, மெஸ் டேப் ரோல் ஒட்டி அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு வால்புட்டி தடவுவாங்க. ஜாயிண்ட்டில் மட்டும்தான் தடவுவோம். இப்போ கிட்டத்தட்ட பேனல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 2700 சதுரடி கொண்ட கட்டடத்தில் இப்போ வால்புட்டி தடவுறது மிச்சம் அங்கங்கே கொஞ்சம் வேலைகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்படி தான் சேனல் மாட்டுவாங்க. உங்களுக்கு இப்படி வால் பேனல்களால் ஆன, அதாவது பார்ட்டிஷன், பெரிய ஹாலோ, பள்ளிக்கூடமோ, ஸ்கூலோ, இல்லை காலேஜ், இல்லாட்டி ஃபங்க்ஷன் ஹால், வீடு, ஆஃபீஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இல்லாட்டி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சர்வீஸ் ஸ்டேஷன், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக குறைந்த பொருட்செலவில் இப்படி ஈஸியாக பார்ட்டிஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். வால் பேனல்களில் வச்சு. காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. திரையில் உள்ள எண்ணெய். நன்றி.